ஹாய் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு இட்லி சட்னி தான். ஸோ சுகனுக்குமே அதை தான் ஊட்டி விட்டுருந்தேன். அபிக்கு பார்த்தீங்கன்னா அதே இட்லி குக்கரில் வெஜிடபிள்ஸ் ஒரு பக்கம் வேக வச்சுருந்தேன். ஸோ சுகனுக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க ஸ்நாக்கு. ஸோ பைனாப்பிள் கொடுத்துட்டு இருந்தேன். மதியம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை கடையிலும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஈஸியாக குக்கர்லேயே பருப்பு கீரை கடையில் பண்ணலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், மிளகு இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இடித்து வச்ச பூண்டு, 2 பச்சை மிளகா, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி கூட நான் என்ன பண்ணேன், 1 கைப்பிடி துவரம்பருப்பு, 1 கைப்பிடி சிறுபருப்பு. ஸோ நான் 2 கட்டுக்கு அந்த அளவு தான் எடுத்திருக்கேன். சிறுபருப்பையும் துவரம்பருப்பையும் அந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அலசி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கூடவே லைட்டாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, தனியா பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் வச்சுடுங்க.